guys, welcome. So welcome to my channel. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ராக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு கதை கேட்டிங்க அப்படின்னா மிலிட்டரி ஆஃபீஸரோட ஒரு குடும்பம். ஸோ அவங்க நல்லா ஜாலியாக அப்படியே ஒரு மாதிரி கலகலன்னு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்கு இருக்காங்க. அந்த பையன் பொண்ணு வந்துட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் போய் பாட்டு பாடுறதா இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு பாடுறதுக்காக அவங்க அங்கே போகும்போது கடத்தப்பட்டு கொல்லப்படுறாங்க. அவங்கள யாரு கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூ கதை. ஸோ அதை பற்றி ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க நாம வீடியோக்குள்ள. இந்த வெப் சீரிஸ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 எபிசோடு கிட்ட வரும். ஸோ இந்த 8 எபிசோடுமே வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் அந்த மாதிரி வந்துடும். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கிட்ட. ஓகேவா? ஸோ இந்த அமேசான் பிரைம்ல இந்த வெப் சீரிஸ் இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஹிந்தி வெப் சீரிஸ் அண்ட் தமிழ்ல இருக்குது. அண்ட் மிகப்பெரிய ட்விஸ்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. வித் த ஃப்ளோ, ஒரு ஃப்ளோல போயினே இருக்கும். அதை வந்து சூப்பரா ரியலிஸ்டிக்கா வந்துட்டு அதை காமிப்பாங்க. ரியலிஸ்டிக்கா அவங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு செம்மையான ஒரு வெப் சீரிஸ் இந்த வெப் சீரிஸ்ல இருக்கு. அண்ட் இந்த வெப் சீரிஸ்ல வந்து கேட்டிங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் 2 பேர் அவங்களுடைய லைஃப் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமா ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து சின்ன சின்னதா திருட்டு, பிக் பாக்கெட்டு அப்படி சின்ன சின்னதா ஆரம்பிச்சு ஒரு குழந்தைய கடத்தி அந்த குழந்தைய வந்துட்டு கொண்டுருவாங்க. ஸோ குழந்தைய கொண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ராஜு, பாபு அப்படிங்கிற 2 கேரக்டர். அதுக்கப்புறம் இவங்களை வந்துட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து தேடிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அந்த ஒரு பையன் அந்த ஒரு பொண்ணை வந்து கொண்டிருப்பாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த பையனையும் பொண்ணையும் கொன்னதுக்காக தேடுவாங்க. ஏன்னா ரொம்ப கொடூரமா கொண்டிருப்பாங்க. அதை கொண்டு ஒரு காட்டுல போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க எதுக்கு கொண்டாங்க, ஏன் கொண்டாங்க அப்படிங்கிறத தேடி அலைகிற ஒரு வெப் சீரிஸ் தான் இது. ஆனா இது வந்துட்டு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கும் அந்த வெப் சீரிஸ் வந்துட்டு. இப்போ நார்மலைசிங்கா போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு ரியலிஸ்டிக்கா தேடி அடையணும் அப்படின்னா என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா வந்து பிளான் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதான் மேட்ரு. இங்க வந்துட்டு இந்த குழந்தைங்களை கொண்டது எதுக்காக அப்படிங்கிற தேடி அலைகிற நிமிஷத்துல வேற நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாபு அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு ஏற்கனவே சிறுவர் சிகிச்சை பள்ளியில் இருந்திருக்குது. நிறைய ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர். ஏற்கனவே நிறைய கொலையும் பண்ணியிருக்கிறாப்புல. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்துட்டு உலகத்திலேயே வெளில சுத்திட்டு இருக்குது. அண்ட் கூட இருக்கிறவங்க ஒரு பயந்தாங்கொலி. ஸோ அவன் வந்து இவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அப்படியே பார்த்து பேசி இவன் அதுக்கப்புறம் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஏன் கொல்றாங்க, எதுக்கு கொல்றாங்க, எதுக்கு இவங்களெல்லாம் சாவடிக்கிறான்னு யாருமே தெரியாது. சும்மா போவானுங்க, பார்ப்பானுங்க, சாவடிப்பானுங்க, அவங்கள்ட்ட இருக்க பொருள் எல்லாம் எடுத்து வந்துருவானுங்க. ஸோ அப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதை வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது. சில பல கிஸ்ஸிங் சீன்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேர் சொன்னீங்கல்ல, ராஜு, பாபு அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்ட வார்த்தை. அந்த போலீஸ் சைட்ல பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. பட் அந்த இவங்க சைட்ல வந்துட்டு ஒரே கெட்ட வார்த்தையா இருக்கும். அண்ட் வந்துட்டு சும்மா பேசிட்டே இருப்பானுங்க. எதுக்கு பேசுவானுங்களே தெரியாது, ஆனா பேசிட்டே இருப்பானுங்க கெட்ட வார்த்தை. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பொண்ணு, இந்த ஒரு பையன் இவங்களும் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த பொண்ணு, இந்த பையனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அண்ட் அவங்க வந்து அவங்களுடைய ஒரு லைஃப்பை வந்துட்டு சூப்பரா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல கிளைமேக்ஸ் எபிசோட், ஸோ எதுக்காக இது நடக்கப்பட்டது அப்படி மாதிரி வந்துட்டு சின்னதா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சீன் சின்னதா காமிச்சிருப்பாங்க, பிளர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதை வந்து கிளைமேக்ஸ் அந்த 8வது எபிசோட்ல காமிப்பாங்க. உண்மையிலே ரொம்ப பயங்கரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஒரு உண்மையிலே அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அண்ட் இந்த சீரிஸ்ல மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. நம்மள ஒருத்தங்க இது கடத்திட்டு போறாங்க, பயப்படாம வந்துட்டு அவங்கள வந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பையன் பொண்ணு சாக போற டைம்ல இவங்களை அந்த அளவுக்கு அடிச்சு சாவுற நிலைமைக்கு இவங்களை கொண்டு போயிடுவாங்க. அவங்க செத்துருவாங்க, பட் இவங்களே அதே நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. பட் அவங்க தப்பிச்சிருவாங்க. கடைசியில இவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, இவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு இவங்க கொண்டுட்டே வருவானுங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு நல்லதா பேசதான் போவானுங்க, நல்லதா பேசி பழகி அப்படி இருக்கலான்னு போவானுங்க. போனதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இருக்கிற பணம், அவங்க ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சிருந்தாங்கன்னா அதை நம்ம பண்ணுவோம். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகும். ஸோ அவன் வந்துட்டு கல்யாணத்துக்கு நீங்க இப்ப நான் வந்துட்டு தாஜ்மஹால் அந்த இடத்துக்கு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஓ தாஜ்மஹால், ஓகே. அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவனை வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கணும். அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு கிஃப்ட் வாங்க போனவன் ஒரு ஃபேமிலியை அடிச்சு
சாவடிச்சு அவங்கள நரகத்தை கொண்டு வர வச்சு அவங்கள்ட்ட இருந்து டாகையும் காசையும் தூக்கிட்டு வந்துடுவான். இங்க வந்து பார்த்தா இவனுக்கு எது கொடுக்கணும் அப்படின்ட்டு சைக்கோத்தனமா இவனே வந்துட்டு இவனோட கோட்டெல்லாம் திருடிட்டு போய் அவங்களுடைய லவ்வருக்கு கொடுப்பான். அங்க லவ்வர் பார்த்தா அவ வந்துட்டு இந்த போட்டோல இதெல்லாம் இவன் பார்த்துருவா. இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்துட்டு இவனை பத்தி எல்லாம் வந்துருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவ பயப்படுறா அப்படின்ட்டு அவளே வந்துட்டு தலையை அடிச்சு கொண்டுருவான். ஸோ அந்த மாதிரி சைக்கோ கிறுக்குத்தனம் பண்றது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு கேரக்டருக்கு வந்தான்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த போலீஸ் கேரக்டர். ஸோ போலீஸ் கேரக்டர் எப்படி அப்படின்னா நிறைய விஷயம் அவருடைய லைஃப்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குது. லைக் ஒரு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹையர் அஃபிஷியல் படிச்சுட்டே இருக்காரு. இப்படி இருக்கும்போது இவர் அப்பா வந்து இவரோட நல்லதுக்கு நல்லது பண்றேன் அப்படிங்கிறதுக்காக சமையல் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் வந்துட்டு பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி இவருக்காக நிறைய வந்துட்டு வேலை பார்க்குறாரு. தன்னோட பிள்ளைக்காக இவர் சமையல் பண்ணி இவரை வந்துட்டு சேர்த்துக்கோங்க, இதுல பண்ணுங்க, இதுல பாவம் இருக்கட்டும் அப்படிமா இருந்துட்டு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க ஹையர் அஃபிஷியல்ஸ். அது இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவரை வந்துட்டு ஹையர் அஃபிஷியல் பார்க்கும்போது இந்த ஒரு அவருடைய மகனை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு கேள்வி பண்றாங்க, சமையல்காரன் அப்பா தானே, உன் அப்பா சமையல் பண்ணுவான் தானே, ஸோ அவன் வந்து என்னது நல்லா சமையல் பண்ணா போதுமா, யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்தா போதா அப்படிமா இருந்துட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ராட்சசன் படத்துடைய அந்த ஒரு ஒரு பேசிக்ஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ராட்சஸ் படத்துடைய ஒரு இது அந்த ஹையர் அபிஷியல் இவனை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, ஜெயிலில் போட ட்ரை பண்ணுவாங்க, அவனை பிடிச்சி உட்கார வச்சுப்பாங்க. ஆனால் இவனுக்கு எல்லாமே ஓரளவு கண்டுபிடிச்சிருவான். அதே மாதிரி தான் இந்த வச்சிருக்கோம். இவனை வந்துட்டு பிடிக்காது, இவனை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஓரத்தில் உட்கார வைக்க பார்ப்பாங்க. ஆனால் இவன் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவான். ஸோ அவனுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் அவன் எப்படி அதெல்லாம் வந்து அந்த திருடங்களை பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து காமிப்பான். அதே மாதிரி அங்கே ராட்சசங்களையும் திருடனை பிடிச்சி காமிச்சிருவாங்க. அப்போதான் வந்து விஷ்ணு விஷால் யாருன்னு அவங்களுக்கு புரியும். இங்கே அதே மாதிரி தான் வந்து இந்த ஹீரோ யாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாம் தெரியும் திருடனை பிடிச்சதுக்கப்புறம். ஸோ அப்படி ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு ஆக்டர் இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, அதான் சொல்லணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 10 out of 10 வந்துட்டு ஒரு 9 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இது எல்லாருமே கனெக்ட் ஆகணும்னு கேட்டால் கனெக்ட் ஆகாது. அதுக்காக தான் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. மற்ற மாதிரி பார்க்கலாம், மற்ற மாதிரி இந்த வெப் சீரிஸை கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப் சீரிஸ் தான் இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு பதட்டத்திலேயே வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்குது, இவங்க ஒரு 3 நாள் முன்னாடி இருப்பாங்க. ஓகேவா, இங்கே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வர்றதுக்குள்ள அவங்க 3 நாள் தாண்டி வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா? இப்போ நான் இங்கே யூடியூப் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் என்ன தேடி போலீஸ் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. நான் இங்கே பண்ணிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு அந்த திருடங்க என்னை கொன்னுட்டு அடுத்து ஒரு 3 நாள் தாண்டி வேற ஒருத்தனை கொல்ல போறாங்க. அவங்க 3 நாள் தாண்டி போயிட்டாங்க என்னை கொன்னுட்டு. இவங்க அந்த 3 நாள் தாண்டி அவன் இன்னொரு கொலை பண்ணிருக்காங்கல்ல, அந்த இன்னொரு கொலை பண்ணும்போது தான் என்னையே கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 நாள் தாண்டி தான் அவனை கண்டுபிடிக்கிறாங்க, இன்னொரு கொலை பண்ணவங்க. ஸோ அப்படிதான் இந்த போலீஸ் ஆஃபீஸரோட கேரக்டர்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகி இருந்துச்சு. ஸோ அதை வந்து எப்படியாவது வந்துட்டு கஷ்டப்பட்டு இவங்க வந்து கண்டுபிடிக்கணும், இந்த திருடனை கண்டுபிடிக்கணும், இவனை விடக்கூடாது, ஒரு குழந்தை இந்த அளவுக்கு கொண்டிருக்கான், இவனை விடக்கூடாது அப்படிமா இருந்துட்டு ராக் அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்துட்டு அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். மற்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வெப்சீரிஸ் பாருங்க, அப்போதான் வந்து உங்களுக்கு இந்த கதையெல்லாம் புரியும். அண்ட் இதில் என்ன இருக்கு எது இல்லை அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அண்ட் அமேசான் பிரைம்ல இந்த வெப்சீரிஸ் இருக்குது, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மொத்தம் 8 எபிசோட் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேவா, try your best. Bye.